அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நாய் கடி யாருக்கு அல்லது நாய் பிரியர்கள் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய செல்ல பிராணிகள் இருக்கு. செல்ல பிராணிகள் வந்து நம்ம வந்து குறிப்பா நாய் தான் வந்து நிறைய பேர்ல நாய் பூனை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பூனையை வளர்ப்பதை விட நாயை வளர்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகம். நாய்க்கு மோப்ப சக்தி அப்படிங்கிறதால வீட்டுக்கு யாருன்னா வந்தால் புதிய ஆட்கள் வந்தால் அது இந்த குறைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால ஒரு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாமல் அதன் மீது பிரியமும் நிறைய பேருக்கு இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது நம்முடைய வளர்ப்பு பிராணிகள் அல்லது செல்ல பிராணிகள் அப்படிங்கிறது எந்த பாவனா, ஆறாவது பாவம் தான் செல்ல பிராணிகளுக்கு. இதற்கு காரகன் யாருன்னா சனி. சனி வந்து சனியோட காரகம் நமக்கு தெரியும். அடிமைங்கிறது சனியோட காரகம். அடிமை அப்படிங்கிறது சனியோட காரகமா இருக்கிறதால அப்போ ஒரு ஜாதகத்துல ஆறாவது வீடு வந்து 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டாவோ அல்லது சனி 8, 12 தொடர்பு கொண்டாவோ இவர்களுக்கு நாய்க்கடி மூலமா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அமைப்பு ஆறாவது வீடும் சனி ரெண்டுமே பாதிச்சாதான் உங்களுக்கு நாய்க்கடி மூலமா பிரச்சனை வரும். எதனா ஒண்ணு நல்லா இருந்து இன்னும் ஒண்ணு இதுவா இருந்தா அவ்வளோ பெரிய பாதிப்பு வராது. அது மட்டும் இல்லாம நடக்கிற தசை சனி தசையா இருந்து அது 6, 8, 12 தொடர்பு உண்டு. அதே மாதிரி நடக்கிற ஆறாவது வீட்டு உபநட்சத்திரம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு அதனுடைய தசை நடக்கும் போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஆகலாம். இப்ப நாய் பிரியர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு விஷயத்தின் மீது நம்ம அன்பு செலுத்தக்கூடிய பாவம் நம்ம லவ்னு சொல்றோம் இல்லையா, அது 5வது வீடு தான் நம்ம லவ்னு சொல்றது. அப்போ 6வது வீடு 5வது வீட்டையும் அதே மாதிரி சனி 5வது வீட்டு தொடர்பு கொள்றவங்களுக்கு இவங்களுக்கு நாய் பிரியராக இருப்பார்கள். ஏன்னா ஒரு பாவம் நமக்கு 5வது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவத்தின் மீது நமக்கு ஒரு பற்றுதல் வந்துடும், ஒரு ஆசைகள் வந்துடும். அதுதான் இங்க நம்ம சொல்றோம். 5 தொடர்பு கொள்ளுது இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 6வது வீடு 5, 8 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன, நம்ம செல்ல பிராணியா வளர்ப்போம், அதுவே தெரியாம கழிச்சிடும், ஒரு பிரச்சனை வரும். அப்ப 6வது வீடு 5, 8 அல்லது 5, 12 தொடர்பு கொள்ளும் போது அந்த செல்ல பிராணிகள் மூலம் செல்ல பிராணியா இருந்தும் கூட நாய் பிரியரா இருந்தும் கூட அவரை தெரியாம அப்பப்ப கடித்து விடக்கூடிய ஒரு அமைப்பு வருகிறது. ஆனா அதே நேரத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6வது வீடு